மதிமுக திமுக கூட்டணியிலிருந்து விலகல் அப்படின்னு அறிவிச்சிருக்கு. இந்த மதிமுக ஒரு பழமொழி இருக்கு தெரியுங்களா? கழுத தேஞ்சு கட்டெரும்பாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு. அந்த நிலைமை தான் இப்போ மதிமுக கட்சி தேஞ்சு 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 கடைசியில் தேஞ்சு போன கட்சியாக மாறி போச்சு. ஒரு பொதுக்குழு கூட்டமே ஒரு சின்ன ஒரு ஹால்குள்ளே நடக்குதுன்னா பாருங்களேன். அப்போ எந்த அளவுக்கு எப்படி இருந்த மதிமுக இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி. இவர் போகாத கூட்டணியே கிடையாது. எல்லா கட்சியிலையும் எல்லா கூட்டணியிலும் போய் அவங்களையெல்லாம் ஓச்சு போட்டு வந்துட்டார். எந்த கூட்டணியும் பாக்கி கிடையாது. எல்லாம் போயிட்டு 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 வந்தாச்சு. இப்போ கண்ணுக்கு ஒரு பசையாக புதுசாக ஒரு கட்சி வந்திருக்குது. அது கண்ணை உறுத்துது. அதனால் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போது இது வந்து உதயசூரியன் சொந்த சின்னத்தில் எங்களை இது நிறுத்தறக்கு முடியல அப்படின்னு சொன்னார் இல்லையா? அது அப்போவே சொல்லியிருக்க வேண்டியதானே? அப்போவே சொல்லிட்டு வெளியே வந்திருக்க வேண்டியதானே தேர்தல் சமயத்திலேயே. இவ்வளவு நாள் எதுக்கு பொறுத்திருந்தீங்க? அப்போது ஏதோ பசையான ஒரு இடத்த பார்த்துட்டார். நீ அந்த இடத்துக்கு அடுத்தது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. திமுகவுக்கு வந்து என்னென்னா, இவங்கள வந்து இதெல்லாம் வெளியில் போகிறதுனால ஒரு பெரிய இதுவும் கிடையாது. இப்போது இன்னொரு பழமொழி இருக்குது. நரி வந்து இடம் போனால் என்ன, வளம் போலான்னு இல்லை. அது எங்கே போனால் என்ன நரி? நம்ம மேலே விழுந்து புரண்டாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இவர் எந்த இடத்துக்கு போனாலும், எந்த கட்சிக்கு போனாலும், எந்த கூட்டணிக்கு போனாலும் யார் கேட்பார் கேள்வி ஒன்றும் கிடையாது. எங்கேயோ போயிட்டு இருக்க வேண்டியது தான். ஒரு 2 சீட்டு கிடச்சிதா, ஏதோ ஒரு அதிர்ஷ்டவசமாக ஜெயிச்சாங்களா, அதுதான். இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான். தன்னுடைய சொத்துக்களை காப்பாற்றிக்கிறதுக்காக தன்னுடைய மகன் நடத்தும் அந்த சிகரெட்டு நிறுவனம் அது இதுன்னெல்லாம் இருக்குது என்னமோ சொல்கிறாங்க. அந்த மாதிரி அந்த சொத்துக்களை காப்பாற்றி வைக்கிறதுக்காக யார் ஆளுங்கட்சி வர்றாங்களோ அவங்க பின்னால் அப்படியே போய்க்க வேண்டியது. காலம் பூரா மத்திய அரசை எதிர்த்து எதிர்த்து பேச வேண்டியது. இவரை நம்பி வந்த தொண்டர்கள், அந்த மல்லை சத்யான்னு சொல்லிட்டுலாம் அவரெல்லாம் எவ்வளோ அருமை அணுக்க தொண்டராக இருந்தார். அவரே எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டார். அந்த மாதிரி நிறைய தொண்டர்கள் இவர்னால நிறைய தொண்டர்களுடைய குடும்பங்கள் இவங்க வேதனைப்பட்டிருக்காங்க. எத்தனையோ தொண்டர்கள் தீக்குளித்து இறந்துருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்பொழுது இது ஒரு கட்சி, இதுக்கு ஒரு கூட்டணி அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் சிந்திக்கணும். அப்படி இருந்தாலும் ஒவ்வொரு தொகுதியில் அவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறாங்க. எந்த சின்னத்தில் நின்னாலும் இவங்களை வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறது வந்து மக்கள் யோசிக்கணும் இனிமேல்.